மேஷ ராசிக்கு 2025 சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்? உங்களை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடமான குருவோட வீட்டுக்கு மீன ராசிக்கு சனி பெயர்ச்சி ஆகிறார். எல்லாரும் சொல்லுவாங்க 7.5 சனி ஆரம்பம் அப்படின்னு. அது ஒரு பிளைண்டு ப்ரிடிக்ஷனை வச்சுக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வயசுக்கு ஏற்ப பிறக்கும் பொழுதே சனி உங்களுக்கு இருக்காரா, முதல் சுற்று முடிஞ்சு போச்சா அப்படிங்கிறத முதல்ல உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும். அடுத்தது இது 2வது சுற்றா அப்படின்னு பார்க்கணும். உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி இது 3வது சுற்றா அப்படின்னு பார்க்கணும். அதற்கு ஏற்ற மாதிரி பலன்கள் சொல்லணும். இதை எல்லாத்தை விட இந்த சனிப்பெயர்ச்சி உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலனை தான் கொடுக்கும். செய்கிற தொழிலில் இடமாற்றம் வரும். அதிக சம்பளம், மன நிம்மதி, அதிக பொறுப்பு, ப்ரமோஷனு, செய்கிற தொழிலில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு, வெளிநாடோ வெளி மாநிலமோ விசா கிடைக்கும். பெங்களூரோ மைசூரோ ஹைதராபாத்தோ நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இந்த 7.5 பீரியடில் தான் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சொந்த வீடு வாங்கணும், வாகனங்கள் வாங்கணும், குழந்தைங்களுக்கு திருமணம், அதே மாதிரி மேற்படிப்பு அப்படின்னு சுப செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இருக்குது அப்படின்னா பணம் வந்தால் தானே உங்களுக்கு செய்ய முடியும். அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு மனிதனுக்கு குட்வில் இருந்தால் தான் பேங்க்கில் கடன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த 7.5 சனி ஆரம்பிக்கும்போது பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2வது, மீன ராசியில் 5 கிரகங்கள் ஒரே வீட்டில் சேருது. அந்த காலகட்டத்தில் இயற்கை அழிவுகளும் நீரினாலும் நெருப்பினாலும் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஓப்பனாகவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாகவும் முன்கோபத்தாரும் அன்புக்கும் பாசத்துக்கும் இயங்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வேலையை நீங்கள் ஒழுங்காக பார்த்துட்டு வாங்க. நான் அடுத்தவனுக்கு நியாயம் சொல்கிறேன், நான் உங்களுக்கு நீதி சொல்கிறேன், தர்மம் சொல்கிறேன், எது நியாய தர்மம்னு சொல்லிட்டு நான் நீதி சொல்கிறேன், இது எல்லாம் வேண்டாம். இது மட்டும் நீங்கள் இந்த 7.5 சனியில் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா அப்படி ஒன்றும் பெரிய பிரச்சனையும் உங்களுக்கு தராது. ஆனால் அதே நேரத்தில் இது சம்பாதிக்கக்கூடிய நேரம். ஸ்திர சொத்துக்கள் சேரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சியும் இருக்குது. இந்த சனி பெயர்ச்சி கூட சேர்ந்து நான் அந்த பலனையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். ஆகவே என்னுடைய அன்பு நேயர்கள், முதல்ல உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானம் செய்யுங்க. எல்லாத்தை விட காகத்துக்கு திராட்சை வைங்க. இது அற்புதம்.